நட்சத்திரங்கள் நிறைந்த வானத்தை அண்ணாந்து பார்த்து இது எதற்கு என்று எப்போதாவது யோசித்ததுண்டா? இன்னும் குறிப்பாகச் சொல்லப்போனால், இந்த எல்லையற்ற பிரபஞ்சத்தில் நாம் மனிதர்கள் ஏன் தேவைப்பட்டோம்? சர்வ வல்லமையும் சர்வ ஞானமும் பூரண தன்னிறைவும் கொண்ட ஒரு சக்தி அல்லது உயிரை கற்பனை செய்து பார்த்தால் ஒரு நியாயமான கேள்வி எழும். அதற்கு ஏன் வேறு யாராவது தேவைப்பட வேண்டும்? இது மிகவும் ஆழமான இறையியல் கேள்விகளில் ஒன்றாகும். இன்று மிகவும் சுவாரஸ்யமான மற்றும் எதிர்பாராத சில கோட்பாடுகளை ஆராய்வதன் மூலம் இதை நாம் புரிந்து கொள்ள முயற்சிப்போம். நான் உறுதியாகச் சொல்கிறேன், சில பதில்கள் நீங்கள் எல்லாவற்றையும் முற்றிலும் புதிய கோணத்தில் பார்க்க வைக்கும். முதலில் ஒரு தொடக்கப் புள்ளியுடன் ஆரம்பிப்போம். பெரும்பாலான ஆபிரகாமிய மதங்களான கிறிஸ்தவம், யூத மதம், இஸ்லாம் போன்றவற்றில் கடவுள் ஒரு பூரணத்துவம் வாய்ந்தவராகவே விவரிக்கப்படுகிறார். அவருக்கு எதுவும் தேவையில்லை. நம்முடைய மனித அளவுகோலின்படி பார்த்தால் அவருக்கு எந்த குறையும் இல்லை, சலிப்பு இல்லை, தனிமை இல்லை. இந்த உண்மைதான் நம்முடைய இருப்பு பற்றிய கேள்வியை இன்னும் மர்மமானதாக ஆக்குகிறது. நீங்களே பூரணத்துவம் என்றால் தவறாகப் போகக்கூடிய குறைபாடுள்ள ஒன்றை ஏன் உருவாக்க வேண்டும்? ஆகவே இப்போது நாம் முதலாவதும் ஒருவேளை மிகவும் பிரபலமான கோட்பாட்டை பார்ப்போம். கடவுள் மனிதர்களை அன்பிற்காக படைத்தார். ஆனால் சற்று பொறுங்கள். மேகத்தின் மீது சலிப்படைந்து அமர்ந்திருக்கும் ஒரு தனிமையான கிழவரைப் போல கடவுளை கற்பனை செய்ய அவசரப்பட வேண்டாம். மறையியலாளர்கள் இதை வலியுறுத்துகிறார்கள். இது முற்றிலும் மாறுபட்ட ஒரு அன்பு. இது உள்வெறுமையை நிரப்ப எதையாவது தேடும் ஒரு தேவை சார்ந்த அன்பு அல்ல. இது பெருக்கெடுக்கும் அன்பு. ஒரு திறமையான இசையமைப்பாளரை கற்பனை செய்து பாருங்கள். அவரது மனதில் ஒரு அற்புதமான சிம்பொனி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அந்த இசையால் அவர் நிரம்பி வழிகிறார். அதை பதிவு செய்யாமலும் அது உலகிற்கு ஒலிக்காமலும் இருக்க அவரால் இயலாது. அவர் அதை உருவாக்குவது தனக்கு ஏதோ குறைபாடு இருப்பதால் அல்ல. மாறாக உருவாக்குவதும் இந்த அழகை பகிர்ந்து கொள்வதும் அவரது இயல்பு. யாரையாவது கட்டாயப்படுத்தி கேட்க வைப்பதில் அல்ல மகிழ்ச்சி. மாறாக மற்றவர்களுக்கு இந்த நல்லிணக்கத்தை அனுபவிக்க ஒரு வாய்ப்பை வழங்குவதில்தான். இந்த கோட்பாட்டின்படி தனது இயல்பிலேயே அன்பு வடிவமாக இருக்கும் கடவுள் அதே வழியில் செயல்படுகிறார். இந்த பிரபஞ்சமும் நாமும் மனிதர்களும் அவரது சிம்பொனிதான். அவர் தனது அன்பை பொழியவும் அந்த அன்பை பெற்றுக்கொள்ளவும் ஆட்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக நம்மை படைத்தார். சுயநலத்தாலோ அல்லது தேவையினாலோ அல்ல. மாறாக தனது தாராளமான மற்றும் படைப்புத்திறன் கொண்ட இயல்பின் உச்ச வெளிப்பாடாகவே இதைச் செய்தார். நாம் தெய்வீக அன்பின் பொருள்கள், அதன் மிகுதியால் தோன்றியவர்கள். அளவற்ற அன்பு பற்றிய இந்த கருத்து கடவுளே முழுமையான நன்மை என்ற அடுத்த அதே அளவு அழகான கோட்பாட்டிற்கு இயல்பாக இட்டுச் செல்கிறது. நன்மைக்கு பண்டைய தத்துவஞானிகள் கூறியது போல ஒரு அடிப்படை குணம் உண்டு. அது தனது இயல்பிலேயே பரவவும் தன்னை மற்றவர்களுடன் பகிரவும் விரும்புகிறது. மீண்டும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். நீங்கள் ஒரு பாலைவனத்தில் தூய்மையான நீரூற்று ஒன்றை கண்டுபிடித்ததாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். உங்களின் முதல் எண்ணம், ஆஹா, இது அனைத்தும் இப்போது எனக்கு சொந்தமானது என்பதாக இருக்காது. மாறாக மற்றவர்களிடம் சொல்ல வேண்டும், மக்களை இங்கு அழைத்து வர வேண்டும் என்பதாகத்தான் இருக்கும். நீங்கள் பகிர்வது உங்களுக்கு ஏதோ ஒன்று குறைவாக இருப்பதால் அல்ல. மாறாக உங்களால் உங்களுக்குள்ளேயே வைத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு மதிப்புமிக்க ஒன்றை கண்டுபிடித்ததால்தான் நீங்கள் பகிர்கிறீர்கள். அந்த நன்மையின் இயல்பே தாகத்தை தணிப்பதாகவும் கடவுளின் விஷயத்திலும் இதுவே பொருந்தும். உலகையும் நம்மையும் படைப்பதன் மூலம் அவர் மேலும் நல்லவராக அல்லது மேலும் மகிழ்ச்சியானவராக ஆவதில்லை. அவர் ஏற்கனவே இருப்பு மற்றும் மகிழ்ச்சியின் முழுமையானவர். ஆனால் தனது இயல்பு காரணமாக அவர் இதை மற்றவர்களுடன் பகிர விரும்புகிறார். நமது இருப்பு என்பது தெய்வீக மகிழ்ச்சியும் ஒளியும் வெளியே பாய்ந்து புதிய ஒன்றுக்கு வாழ்வளிக்கும் ஒரு செயல். அதுவும் அந்த மூலத்தை தொட்டுணர வேண்டும் என்பதற்காகவே. நாம் தெய்வீக தாராள மனப்பான்மையின் விளைவு. ஒரு கடுமையான ஆனால் ஆழ்ந்த இறையியல் கோட்பாடு இங்கே உள்ளது. இது கேட்பதற்கு சற்று கடினமாகத் தோன்றலாம். ஆனால் இதன் பொருள் மிக ஆழமானது. அனைத்தும் இறைவனின் மகிமைக்காகவே படைக்கப்பட்டன. இங்கு மனிதர்களின் ஒப்புமைகளை இங்கேயே ஒதுக்கிவிட வேண்டும். இது ஆணவம் அல்லது அகங்காரம் பற்றியது அல்ல. மரியாதையை எதிர்பார்க்கும் ஒரு மன்னனைப் போல இறைவனின் மகிமை முற்றிலும் வேறானது. அதிசயமான அழகிய ஒரு வைரத்தை கற்பனை செய்து பாருங்கள்.
அதன் மகிமை என்பது அது ஒளிரும் விதத்திலும் ஒளியை சிதறடிக்கும் விதத்திலும் உள்ளது. அது கைத்தட்டலுக்காக ஒளிர்வதில்லை, அது தன் இயல்பின் காரணமாகவே பிரகாசிக்கிறது. இந்த ஒளியே அதன் பரிபூரணத்தை உலகிற்கு வெளிப்படுத்துகிறது. அதேபோல அனைத்து படைப்புகளும் இயற்பியல் விதிகளிலிருந்து சூரிய அஸ்தமனத்தின் அழகு வரை அவற்றின் படைப்பாளரின் முடிவற்ற ஞானம், சக்தி மற்றும் நன்மையின் ஒரு பிரதிபலிப்பாகவோ அல்லது ஒளியாகவோ உள்ளது. ஆனால் இந்த சித்திரத்தில் மனிதர்களுக்கு ஒரு தனித்துவமான பங்கு உண்டு. ஒரு மலையோ அல்லது கடலோ இறைவனின் மகத்துவத்தை செயலற்ற முறையில் அவற்றின் இருப்பு மூலமாகவே பிரதிபலிக்கிறது. ஆனால் நாம் மனிதர்கள் பகுத்தறிவு மற்றும் உணர்வுடன் உள்ளோம். நாம் இந்த சூரிய அஸ்தமனத்தை பார்த்து அழகிய வண்ணங்களை மட்டும் பார்க்காமல் அந்த மகத்துவத்தை உணர்ந்து வியந்து நம் நன்றியை வெளிப்படுத்த முடியும். நாம் படைப்பின் ஒரு அங்கம், படைப்பாளரை பார்த்து இது ஒரு மகத்தான கலை என்று சொல்ல முடியும். இறைவனின் மகிமையை அதிகரிக்கும் நம் சிறப்பு பங்கு இதில்தான் உள்ளது. அதை உணர்வு பூர்வமாக அங்கீகரிப்பதிலும் அதற்கு பதிலளிப்பதிலும் தான். இப்போது இந்த விஷயத்தை முற்றிலும் மாறுபட்ட, மிகவும் நடைமுறை சார்ந்த மற்றும் ஊக்கமளிக்கும் ஒரு கோணத்தில் பார்ப்போம். யூத சிந்தனையில், குறிப்பாக கபாலா தத்துவத்தில் டிக்ஃப்குன் ஓலம் டிகுன் ஓலாம் என்றொரு அற்புதமான கருத்து உள்ளது. இதன் நேரடி பொருள் உலகின் சீரமைப்பு அல்லது உலகை பழுது பார்த்தல். இக்கோட்பாட்டின்படி கடவுள் உலகை படைக்கும்போது அதை வேண்டுமென்றே முழுமையடையாததாகவே விட்டுவிட்டார். அவரால் எல்லாவற்றையும் உடனடியாகச் செம்மையாகச் செய்ய முடியாததால் அல்ல, மாறாக படைப்பில் நாம் அவருடைய பங்காளிகளாக ஆக வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஒரு தந்தை தன் குழந்தையுடன் ஒரு சிக்கலான கட்டுமான பெட்டியை பில்டிங் பிளாக்ஸ் இணைப்பதை கற்பனை செய்து பாருங்கள். அதை அவர் 5 நிமிடத்தில்தானே இணைத்துவிட முடியும். ஆனால் உண்மையான நோக்கம் தயாரான மாதிரி வடிவம் அல்ல, மாறாக ஒன்றிணைந்த செயல்முறை, இணைப்படைப்பின் மகிழ்ச்சிதான். இந்த கோணத்தில் நமது உலகம் அத்தகைய ஒரு கட்டுமான பெட்டிதான். அதில் தீமை, அநீதி, குழப்பம் மற்றும் துன்பங்கள் இருப்பதற்கு காரணம் கடவுள் தீயவர் அல்லது பலவீனமானவர் என்பதனால் அல்ல, மாறாக இது நம்முடைய பொறுப்பு. ஒவ்வொரு நல்ல செயலும், ஒவ்வொரு கருணைச் செயலும், நன்மைக்காக மேற்கொள்ளப்படும் ஒவ்வொரு அறிவியல் கண்டுபிடிப்பும் உலகைச் சீரமைப்பதில் நமது பங்களிப்புதான். நாம் வெறும் பூமியின் செயலற்ற குடியிருப்பாளர்கள் அல்ல. படைப்பை முழுமைக்குக் கொண்டு செல்லும் ஒரு மகத்தான திட்டத்தில் நாம் கடவுளின் இளைய பங்காளிகள். நமது இருப்புக்கு ஒரு ஆழமான அர்த்தம் கிடைக்கிறது. நாம் இங்கே பணிபுரியவும் சீரமைக்கவும் இருக்கிறோம். இது நம்மை பைபிளில் உள்ள தேவனுடைய சாயலிலும் ரூபத்திலும் மனிதன் படைக்கப்பட்டான் என்ற பிரபலமான வாக்கியத்திற்கு அழைத்துச் செல்கிறது. இதன் பொருள் என்ன? நிச்சயமாக கடவுளுக்கு கைகளோ கால்களோ இருப்பது போன்ற நமது வெளித்தோற்றத்தை இது குறிப்பதில்லை. மாறாக இது நம்முடைய உள்ளார்ந்த பண்புகள் அல்லது இயல்புகள் பற்றியது. பெரும்பாலான இறையியல் அறிஞர்கள் இந்த சாயல் என்பது நம்மை மற்ற விலங்கு உலகத்திலிருந்து வேறுபடுத்தும் நமது தனித்துவமான திறன்களையும் படைப்பாளரின் குணங்களை ஒரு சிறிய அளவில் பிரதிபலிப்பதையும் குறிக்கிறதென்று ஒப்புக்கொள்கிறார்கள். வெறும் உள்ளுணர்வுகளின் தூண்டுதல்களுக்கு அடிமையாகாமல் பிரபஞ்சத்தை புரிந்து கொள்ள நமக்கு பகுத்தறிவு வழங்கப்பட்டுள்ளது. கலை மற்றும் இசை முதல் சிக்கலான தொழில்நுட்பங்கள் வரை புதியவற்றை உருவாக்க நமக்கு படைப்பு சக்தி வழங்கப்பட்டுள்ளது. ஆழமான அர்த்தமுள்ள அன்பையும் கருணையையும் வெளிப்படுத்த நமக்கு திறன் அளிக்கப்பட்டுள்ளது. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், இந்த வரங்களை பெற்றதன் மூலம் நாம் வெறும் ஒரு வகையான விலங்கு மட்டுமல்ல, அதன் பொறுப்புள்ள நிர்வாகிகளாகிறோம். அல்லது இறையியலில் சொல்வது போல பூமியின் பிரதிநிதிகள். நமது கடமை வெறும் இருப்பதல்ல, இந்த உலகத்தை ஞானமாக ஆட்சி செய்வது, அதை பராமரிப்பது, அதன் அழகையும் ஒழுங்கையும் மேம்படுத்துவது. மேலும் நாம் படைக்கப்பட்டவரின் ஞானத்தையும் நன்மையையும் நமது செயல்களில் பிரதிபலிப்பதாகும். இது ஒரு மிகப்பெரிய கௌரவம், அதே நேரத்தில் மிகப்பெரிய பொறுப்புமாகும். இங்குதான் முழுப்புதிரின் மிக முக்கியமான பகுதி, தெய்வீகத் திட்டத்தின் மிகவும் ஆபத்தானதும் அதே சமயம் மிக முக்கியமான அம்சமும் வெளிப்படுகிறது. அதுதான் சுயாதீன விருப்பம். ஏன்? தீமையையும் அழிவையும் தேர்வு செய்யவும் தங்களை படைத்தவரையே நிராகரிக்கவும் படைப்புகளுக்கு ஏன் இந்த சுதந்திரம் வழங்கப்பட வேண்டும்? அவர்களுக்கு சரியான நடத்தையை நிரல்படுத்தி எப்போதும் கீழ்ப்படிந்து அன்பு செய்து நல்லவர்களாக இருக்கும் ஜீவன்களை படைப்பது எளிதாக இருந்திருக்காதா? பதில் எளிமையானது,
ஆனால் ஆழமானது. சுதந்திரமற்ற அன்பு அன்பே அல்ல. அது ஒரு கட்டாயம், நிர்பந்தம். அன்பு, விசுவாசம், நற்குணம், நன்றியுணர்வு ஆகியவற்றின் உண்மையான மதிப்பு, அவற்றுக்கு நேர்மாறானவற்றை தேர்ந்தெடுக்கும் உண்மையான சாத்தியம் இருக்கும்போது மட்டுமே எழுகிறது. நாம் கடவுளை போற்றுவதற்காக நிரல்படுத்தப்பட்ட ரோபோக்களாக இருந்திருந்தால் அதில் எந்த மதிப்பும் இருந்திருக்காது. அது வெறுமனே ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவதாகவே இருந்திருக்கும். கடவுள் மிகப்பெரிய ஆபத்தை எதிர்கொண்டார், ஏனெனில் அவர் உண்மையான உறவுகளை விரும்பினார். அவர் பொம்மைகளை அல்ல, நண்பர்களையே விரும்பினார். தமது உருவில் படைக்கப்பட்ட ஜீவன்கள் அவரது அன்புக்கு சுதந்திரமாகவும் மனப்பூர்வமாகவும் தங்கள் அன்பால் பதிலளிக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆம், இந்தச் சுதந்திரத்தின் பரிசு உலகிற்கு துன்பத்தையும் தீமையையும் கொண்டு வந்ததுதான். ஆனால் அது இல்லாமல் நம் பிரபஞ்சத்தின் மிக அழகான விஷயங்களான உண்மையான அன்பு, சுயநலம் இல்லாத தியாகம், நல்லதை நோக்கிய உணர்வு பூர்வமான தேர்வு, இவை அனைத்தும் சாத்தியமற்றதாகிவிடும். சுதந்திரம் என்பது உண்மையான அன்பின் விலை. அதே சமயம் அதற்கான நிபந்தனையும் கூட. நமது சாதாரண புரிதலுக்கு அப்பால் எட்டிப் பார்க்க முயற்சிக்கும் ஆழமான மாயக் கோட்பாடுகளும் உண்டு. சில இறையியலாளர்களும் தத்துவவாதிகளும் ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். எல்லையற்ற, முழுமையான, காலமற்ற கடவுள் மனிதகுலம் வழியாக தனக்கு எட்டாத சில அனுபவங்களைப் பெறுகிறார். அதாவது வரையறைக்குட்பட்ட தன்மை, வளர்ச்சி, போராட்டம் மற்றும் அதை கடந்து வெல்லும் அனுபவம். ஒரு நாவலாசிரியரை கற்பனை செய்து பாருங்கள். அவர் தனது கதை உலகிற்குள் சர்வ வல்லமை படைத்தவர். கதையின் தொடக்கம், முடிவு, ஒவ்வொரு கதாபாத்திரத்தின் எண்ணங்கள் அனைத்தையும் அவர் அறிவார். ஆனால் அறியாததை குறித்த அச்சத்தையோ, எதிர்பாராத ஒன்றை கண்டறிந்த மகிழ்ச்சியையோ, தோல்வியின் கசப்பையோ அவர் ஒருபோதும் உணர்ந்ததில்லை. இப்போது கற்பனை செய்து பாருங்கள், அவர் தனது கதாபாத்திரங்களை வெறும் பார்வையாளராக பார்ப்பதற்கு பதிலாக அவர்களின் மகிழ்ச்சி, வலி மற்றும் அவர்களின் வளர்ச்சிப் பாதையை உண்மையிலேயே அனுபவிக்க முடிந்தால் எப்படி இருக்கும்? இந்த கோட்பாட்டின்படி நமது இருப்பு என்பது எல்லையற்ற ஒரு இருப்பானது இந்த தற்காலிக உலக அனுபவங்களை உணர்வதற்கான ஒரு வழி. நமது வாழ்க்கையின் ஏற்ற தாழ்வுகள், போராட்டங்கள், நம்பிக்கைகள் அனைத்தும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு பெரிய தெய்வீக அனுபவத்தின் பகுதியாகின்றன. நாம் கடவுளின் உணர்வுகளும் அனுபவங்களும் வெளிப்பட்டு காலவெளியில் விரிந்திருக்கும் வடிவங்கள் போன்றவர்கள். இது ஒரு மிகவும் துணிச்சலான மற்றும் ஆழமான கருத்து. இது நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்திற்கும் ஒரு பிரபஞ்ச முக்கியத்துவத்தை அளிக்கிறது. இங்கிருந்து மற்றொரு அற்புதமான கோட்பாடு உருவாகிறது. அதுதான் பிரபஞ்ச நாடகம் என்ற கோட்பாடு. இது மனிதகுல வரலாற்றை ஒரு சீரற்ற நிகழ்வுகளின் தொகுப்பாக பார்க்காமல் காலப்போக்கில் விரியும் ஒரு பிரம்மாண்டமான கதையாக பார்க்க அழைக்கிறது. இந்த கதைக்கு ஒரு ஆரம்பம் உண்டு, உலகப் படைப்பு, ஒரு மோதல் உண்டு, பாவம் மற்றும் நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான போராட்டம், மற்றும் ஒரு முடிவு உண்டு. மத நூல்களின்படி அது மீட்பிலும் அனைத்து படைப்புகளின் உருமாற்றத்திலும் அடங்கியுள்ளது. இந்த மகத்தான நாடகத்தில் நாமும் நீங்களும் வெறும் பார்வையாளர்கள் இல்லை. நம் ஒவ்வொருவரும் ஒரு முக்கியமான பாத்திரம். நமது முடிவுகள், நமது தேர்வுகள், நமது செயல்கள் மற்றும் நமது நம்பிக்கை, இவை அனைத்திற்கும் பொதுவான கதையின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் உள்ளது. நமது செயல்களால் நாம் வரலாற்றை ஒரு பிரகாசமான முடிவை நோக்கி நகர்த்தலாம் அல்லது மோதலை மேலும் சிக்கலாக்கலாம். இந்த கருத்து நமது சாதாரண வாழ்க்கையை ஒரு காவியமாக மாற்றுகிறது. ஒவ்வொரு தார்மீகத் தேர்வும் வெறும் தனிப்பட்ட விஷயம் அல்ல, மாறாக ஒரு மகத்தான நாடகத்தின் வசனம். சுயநலம் அல்லது தீமைக்கு எதிரான ஒவ்வொரு வெற்றியும் ஒரு மகிழ்ச்சியான முடிவை நோக்கிய ஒரு சிறிய அடியாகும். இக்கோட்பாட்டில் கடவுள் ஒரு உயர்ந்த இயக்குனர் மற்றும் எழுத்தாளராக கருதப்படுகிறார். அவர் தனது நடிகர்களுக்கு சுதந்திரமான நடிப்பு உரிமையை வழங்கியவர். இப்போது அவர்கள் தங்கள் பாத்திரங்களை எப்படி நடிக்கப் போகிறார்கள் என்று ஆவலுடன் காத்திருக்கிறார். இப்போது மக்கள் மத்தியில் பரவலாக இருக்கும் ஒரு பெரிய தவறான எண்ணத்தை நாம் களைவோம். அது என்னவென்றால், கடவுள் தனிமையாயிருந்ததால் நம்மை படைத்தார். இந்த கருத்து மிகவும் இயல்பானதாகத் தோன்றலாம், ஏனெனில் நாமெல்லாம் மனிதர்களாக தனிமையைப் போக்கத் துணை தேடுகிறோம். ஆனால் இந்த மனித உணர்வை கடவுள் மீது திணிப்பது ஒரு பெரிய இறையியல் பிழை. தனிமை என்பது ஒரு குறைபாட்டின், அதாவது மற்றவர்களால் நிரப்பப்பட வேண்டிய ஒரு வெற்றிடத்தின் உணர்வு. ஆனால் கடவுளோ
அவர் இயல்பிலேயே இருப்பின் முழுமையான நிறைவாக இருக்கிறார். அவரிடம் எந்த வெற்றிடமோ அல்லது குறைபாடோ இல்லை. அவர் தன் நிறைவு பெற்றவர். அவர் முழுமையானவராகவோ அல்லது மகிழ்ச்சியானவராகவோ உணர வெளியிலிருந்து ஒருவரும் அவருக்கு தேவையில்லை. மேலும் கிறிஸ்தவ திரித்துவ கோட்பாட்டின்படி கடவுள் தனித்த ஒருவரல்ல. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஆகியோருக்கு இடையே தெய்வீகத்திற்குள் நிலவும் நித்தியமான ஐக்கியமும் அன்பின் பரிபூரணமுமே அவர். ஆகவே அவர் யாரையாவது படைத்தால் அது அன்பைப் பெறுவதற்காக அல்ல, மாறாக அவர் ஏற்கனவே அபரிமிதமான அன்பாக இருப்பதால் அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்காகவே. ஆகவே தனிமையான கடவுள் என்ற இந்த கருத்து முழுக்க முழுக்க மனித அனுபவத்தின் அடிப்படையில் எழுந்த ஒரு கட்டுக்கதையே. தனிமை குறித்த கட்டுக்கதையைப் போலவே இன்னொரு பரவலான நம்பிக்கை என்னவென்றால், கடவுள் தனது அகங்காரத்தை பூர்த்தி செய்ய அடிமைகளையோ ஊழியர்களையோ அல்லது வெறும் பக்தர்களின் படையையோ விரும்புகிறார். இது புகழில் இன்புற்று நிபந்தனையற்ற கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கும் ஓர் அகந்தையுள்ள சர்வாதிகாரியாக கடவுளை சித்தரிக்கிறது. ஆனால் இதுவும் மனிதனின் மிக மோசமான குணாதிசயங்களை கடவுளின் மீது திணிக்கும் ஒரு பிம்பமே. அகங்காரமும் அதிகார வேட்கையும் தன்னுறுதியின்மை மற்றும் உள்ளக வெறுமையிலிருந்தே தோன்றுகின்றன. மனிதன் தனது முக்கியத்துவத்தை மற்றவர்கள் அங்கீகரிப்பதில் தேடுகிறான். ஆனால் சகல முக்கியத்துவத்திற்கும் இருப்புக்கும் மூலமாக இருக்கும் ஒரு சக்திக்கு இத்தகைய உந்துதல் முற்றிலும் அபத்தமானது. அவர் தனது படைப்புகள் மூலம் தன்னை பற்றி நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலன் பவுல் கூறுவது போல, அன்பு தன்னுடையதை பார்க்காது. கடவுள் அன்பாக இருந்தால் அவருடைய செயல்கள் சுயநலமான எதிர்பார்ப்பால் அல்ல, மாறாக தாராளமான தியாக மனப்பான்மையால் உந்தப்படுகின்றன. அவர் நமக்கு கட்டளைகளைக் கொடுப்பது நம்மை இழிவுபடுத்தவோ கட்டுப்படுத்தவோ அல்ல, மாறாக ஒரு ஞானமுள்ள பெற்றோர் தங்கள் குழந்தையின் நன்மைக்கும் பாதுகாப்புக்கும் விதிகளை வழங்குவது போலத்தான். ஆகையால் வணக்கத்தை மட்டுமே எதிர்பார்க்கும் ஒரு சர்வாதிகார கடவுள் என்ற எண்ணம் அன்பு நிறைந்த கொடையாளியான படைப்பாளரின் இயல்புக்கே முரணானது. ஆகவே என்னதான் தெரிகிறது? இந்த கோட்பாடுகள் அனைத்தையும் ஆராய்ந்தபின் நாம் ஒரு வியக்கத்தக்க உண்மையை உணர்கிறோம். எல்லா பதில்களும் கடவுளின் தேவையைச் சுற்றியல்ல, மாறாக அவரது இயல்பைச் சுற்றியே வருகின்றன. நாம் புரிந்து கொள்ளத் தொடங்குகிறோம். ஏன் அவருக்கு இது தேவைப்பட்டது என்ற கேள்வி ஆரம்பத்திலிருந்தே ஒரு மனித கண்ணோட்டத்துடன் கேட்கப்பட்டது. தேவை என்ற சொல் நிறைவு செய்யப்பட வேண்டிய ஒரு குறைபாட்டை குறிக்கிறது. ஆனால் நாம் ஒரு பரிபூரணமான இறைவனின் கருத்தை ஏற்றுக்கொண்டால் அவருக்கு எந்த குறைபாடும் இருக்காது. ஆகவே படைப்பின் நோக்கம் முற்றிலும் வேறு தளத்தில் உள்ளது. இது குறைபாட்டினால் தூண்டப்பட்ட ஊக்கமல்ல, மாறாக மிகுதியினால் உந்தப்பட்ட ஊக்கம். ஒளியின் இயல்பு பிரகாசிப்பது, நெருப்பின் இயல்பு வெப்பத்தை அளிப்பது, நீரூற்றின் இயல்பு நீரைப் பாய்ச்சுவது. அதேபோல் அளவற்ற அன்பு, நன்மை மற்றும் படைப்பாற்றலின் வடிவான இறைவனின் இயல்பு அன்பு காட்டுவது, நன்மையை பகிர்வது மற்றும் படைப்பது. நம்முடைய இருப்பு ஏதோ ஒரு தேவையால் ஏற்பட்ட கட்டாயமல்ல. இது ஒரு சுதந்திரமான ஆனந்தமான தெய்வீக கலைப்படைப்பு, அவரது பரிபூரண இயல்பின் இயல்பான விளைவு. நாம் இருப்பதற்கு காரணம் அவருக்கு நாம் தேவைப்பட்டோம் என்பதல்ல, மாறாக அவரது இயல்பு அப்படித்தான் என்பதால். ஒருவேளை நமது ஆரம்ப கேள்வியையே தலைகீழாக மாற்றும் முக்கிய பதில் இதில்தான் இருக்கிறது. நாம் ஏன் அவருக்கு தேவைப்பட்டோம் என்பதல்ல முக்கிய கேள்வி, மாறாக நமக்கு அவர் ஏன் தேவைப்படுகிறார் என்பதே. இதனை நம்முடைய மனித கண்ணோட்டத்தில் சிந்திப்போம். நாம் அவரது சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம். அதாவது எல்லையற்ற அன்பு, உண்மையை அறிதல், படைப்பாற்றல், உண்மையான ஆழமான மகிழ்ச்சி மற்றும் அர்த்தத்தை அடைதல் போன்ற மகத்தான ஆற்றல் நமக்குள்ளே பதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த ஆற்றலை முழுமையாக உணர்ந்திட நமது மூல காரணமான அவருடன் நாம் இணைந்திருப்பது அவசியமாகும். இதை ஒரு அதிநவீன கருவியுடன் ஒப்பிடலாம். அது மிகச் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருந்தாலும் மின்சார ஆதாரத்துடன் இணைக்கப்படாவிட்டால் அது பயனற்ற பிளாஸ்டிக் மற்றும் உலோகக் குவியலாகவே இருக்கும். இதைப் போலவே இந்த கருத்தின்படி நாம் கடவுளுடன் இணைந்திருக்கும்போது மட்டுமே உண்மையிலேயே செயல்படத் தொடங்கி நாம் படைக்கப்பட்ட நோக்கத்தின்படி முழுமையாக வாழ முடியும். நமது இருப்பு அவர் நமக்கு அளித்த ஒரு அற்புதமான பரிசு. நமக்குள்ளே பதிக்கப்பட்டுள்ள அபரிமிதமான ஆற்றலை உணர்ந்து
அவரது பரிபூரணத்துடன் இணைந்து நம் இருப்பின் முழுமையை அடைவதற்கான அரிய வாய்ப்பு இது. இந்த வகையில் அவர் நம்மை அவருக்காக படைக்கவில்லை, மாறாக முதன்மையாக நமக்காகவே படைத்தார். ஆனால் மிக ஆச்சரியமான எல்லா எண்ணங்களையும் தலைகீழாக மாற்றும் அம்சம் சிக்கலான தத்துவக் கோட்பாடுகளில் அல்ல, ஒரு எளிமையான கருத்தில்தான் மறைந்திருக்கிறது. சுதந்திர விருப்பம் கொண்ட உயிரினங்களை உருவாக்கியதன் மூலம் சர்வ வல்லமையுள்ள கடவுள் ஒரு நம்ப முடியாத சாகசத்தை மேற்கொண்டார். அவர் தன்னை நிராகரிக்கக்கூடியவர்களை உருவாக்கினார். அவர் தன்னை பலவீனமானவராக ஆக்கிக் கொண்டார். கற்பனை செய்து பாருங்கள், முழுமையான சக்தி அன்புக்கு கட்டாயப்படுத்தாமல் நிராகரிக்கப்படும் ஆபத்தை ஏற்கத் துணிந்தது. இந்த பலவீனமான செயலில்தான் தேவையின் வெளிப்பாடு அல்ல, மாறாக தெய்வீக அன்பின் உச்ச வெளிப்பாட்டை இறையியலாளர்கள் காண்கிறார்கள். நமக்கு தேவையில்லை என்றாலும் ஆபத்து, வலி மற்றும் இறுதியில் மீண்டும் இணைந்ததின் அளப்பரிய ஆனந்தம் ஆகியவற்றை உள்ளடக்கிய அத்தனை யதார்த்தமான ஒரு உறவில் இணைய வேண்டும் என்ற விருப்பம் இருந்தது. இது ஒரு ஆச்சரியமான திருப்பம், இல்லையா? கடவுளுக்கு நாம் தேவையில்லை, ஆனால் அவர் நம்மை அவ்வளவு ஆழமாக விரும்பினார். அதனால் எல்லாவற்றையும் இழக்கத் தயாராக இருந்தார். ஆகவே சுருக்கமாகச் சொல்லப்போனால், கடவுளுக்கு மனிதர்கள் ஏன் தேவை என்ற கேள்விக்கு ஒரே ஒரு பதில் இல்லை என்பதைக் காண்கிறோம். அன்பு, நன்மையை பகிர்ந்து கொள்ளும் விருப்பம், உலகை சீர்படுத்துவதில் ஒரு பங்காளியாக இருப்பது, படைப்பில் பிரதிபலிக்கும் மகிமை என பல்வேறு கோட்பாடுகள் பேசுகின்றன. ஆனால் அவை அனைத்தும் ஒன்றில் ஒருமிக்கின்றன. இது தெய்வீக தேவை பற்றியது அல்ல, தெய்வீக கொடை பற்றியது. நமது இருப்பு என்பது கடவுள் தன்னிடம் ஏதோ ஒன்றை பூர்த்தி செய்ய எடுக்கும் முயற்சி அல்ல, மாறாக நம் புரிதலுக்கு அப்பாற்பட்ட ஒரு தாராளமான செயல். இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்ததற்கு நன்றி. இது உங்களை சிந்திக்கத் தூண்டியிருந்தால் கட்டாயம் லைக் செய்யுங்கள் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சிக்கலான தலைப்புகளை எளிமையான வார்த்தைகளில் ஆராயும் புதிய வீடியோக்களை தவறவிடாமல் இருக்க. இப்போது உங்களுக்கான கேள்வி: இந்த கோட்பாடுகளில் எது உங்களுக்கு மிகவும் நம்பத்தகுந்ததாக தோன்றுகிறது? அல்லது உங்களுக்கு சொந்தமான ஒரு விளக்கம் இருக்கிறதா? அதனை கருத்துப் பெட்டியில் எழுதுங்கள். உங்கள் கருத்துக்களை படிப்பது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும்.